லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்ச டைரக்டர்னா லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் தான் கூலி படம் எடுக்கப்பட்டு வருது. அதாவது விக்ரம் படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு பிறகு கைதி படத்துடைய 2ஆம் பாகத்தை எடுக்கிறதா இருந்தார் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஆனால் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு பட வாய்ப்பு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி சூப்பர் ஸ்டாரோட பட வாய்ப்பு லோகேஷ் கனகராஜுக்கு செல்லவே லியோ படத்தை முடிச்சுட்டு இந்த படத்தை எடுக்கலான்னு திட்டமிட்டு வச்சிருந்தாரு. ஆனால் லியோ படம் சறுக்கியதுனால சூப்பர் ஸ்டார் வாய்ப்பு கை நழுவி போயிடுமோன்னு யோசிச்சவர் இல்லை, சூப்பர் ஸ்டாரை வச்சு கண்டிப்பாக படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தில் ஸ்ருதிஹாசன் மற்றும் சத்யராஜ் முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் வேறு யார் நடிக்க போகிறாங்கன்னு அஃபிஷியல் அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் தான் நமக்கு தெரியும். சூப்பர் ஸ்டார் இதுக்கு நடுவில் நடித்து முடிச்சிருக்க படம் தான் வேட்டையன். இந்த படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்ட ப்ரொடக்ஷன்ஸாக எடுத்திருக்காங்க. சமீபத்தில் லைகா ப்ரொடக்ஷன்ஸோடைய இந்தியன் 2 படும் மொக்கையா படு தோல்வியா ஷங்கருக்கு மிகப்பெரும் தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. இதனால் வேட்டையன் படம் தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு அடிபட்டிருக்கு. ரஜினி தான் எல்லாரையும் காப்பாற்றி விட்டுறாரு, ரஜினி தான் காப்பாற்றுவார் அப்படின்னு பேச்சு அடிபட்டுட்டு வருது. நெல்சன் அவர்கள் விஜயை வச்சு பீஸ்ட் படம் எடுத்தார். அவர் கெரியரே என்ன நிலமைன்ற மாதிரி கேள்விக்குறியாயிடுச்சு. அப்புறம் ரஜினியை வச்சு ஜெயிலர் படம் எடுத்து தான் அவர் பழைய ஃபார்முக்கு வந்தார். அதே போல் லோகேஷ் கனகராஜ் விஜயை வச்சு லியோ படம் எடுத்து அவரோட கெரியரை காலி பண்ணிக்கிட்டார். இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியை வச்சு கூலி படம் எடுத்து அவரோட கெரியரை பில்டப் பண்ண பார்க்குறாரு. அதே போல் தான் ஷங்கர் கமலை வச்சு இந்தியன் 2 எடுத்ததுனால இப்போ என்ன நிலமனே தெரியாமல் இருக்கார். அதே மாதிரி வேல்பாரி நாவலை நம்ம ஷங்கருக்காக ரஜினி அவர்கள் நடித்து தரதா வாக்குறுதி கொடுத்துருக்காராம். மேலும் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம்னா வேட்டையன். இந்த படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அப்படி இல்லைனா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. ஆனால் எந்த தேதின்னு இன்னுமே அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணலை. லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் கூடிய விரைவிலே அஃபிஷியல் அப்டேட் வரும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த வேட்டையன் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சை ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதனால் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூடிய விரைவிலே எதிர்பார்க்கலாம். மேலும் ஒரு வாரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் என்ன ட்விஸ்ட்னா இதுவரை பார்க்காத ஸ்டைலிஷான ரஜினி வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தும் சரி படத்தோட டைரக்டரும் சரி சொல்லியிருக்காரு. அந்தளவுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசராக இருக்கட்டும், அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலர்ஸ் போகிறது ரொம்பவே ஸ்டைலாக இருந்துச்சு. அந்த மாதிரி புது டெக்னாலஜியில் புது வித்தியாசமான ரஜினியை பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் காமிச்சிருக்கும். மேலும் ரஜினியோட டான்ஸுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அம்பானியோட வீட்டு கல்யாணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டான்ஸ் ஆடி இருந்தார். அந்த வைப்பு தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை டான்ஸ் ஆட வச்சுச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டான்ஸ் எப்படி இருக்க போது. மறக்காமல் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.